அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் மொபைல் ஃபோன் சிப் லெவல் ட்ரைனிங். இந்த வீடியோ டியூட்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த போன கிளாஸில் இந்த மொபைல் ஃபோன் ட்ரைனிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது, அதில் என்னென்ன பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேரு, சிப் லெவல், ஆக்சசரிஸு, ரீஃபர்பிஷ் மொபைல் சேல் பண்ணுறது, அப்புறம் பட்டன் ஃபோன்லாம் சர்வீஸ் பண்ணுறது, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி விற்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா அது ஒரு தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க, ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பேர் பார்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா மொபைலில், அதாவது சிப் லெவலுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல ஹார்ட்வேரை ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா. ஹார்ட்வேர்னால் நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டி சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு செல்ஃபோன் ரிப்பேர் ஆச்சுன்னா, ஒரு டிஸ்பிளே உடஞ்சிச்சு, பேட்ரி மாற்றணுன்னா பிரிக்க தெரியணும். ஃபுல்லாக பிரிக்க தெரிஞ்சாலே போதுமானது. அதுக்கு அசம்பிளிங் டிஸ்அசம்பிளிங் ட்ரைனிங் ஹார்ட்வேர் ட்ரைனிங்கில் வந்துடும். இல்லை என்னென்ன மெயினாக நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி தான் அதிகமாக ஃபால்ட் வரும். பேட்ரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் புரோக்கன் ஆகுது நிறைய. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸ்க்ரீன் புரோக்கன், ஸ்க்ரீன் சேஞ்சிங், அப்புறம் நிறைய கடைகளில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பேனல், கேசிங், பேக் கேஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாற்றுறது. கேமரா ரிப்பேர்னால் மாற்றிக்கலாம். மதர் போர்டு ரிப்பேர் தான் சிப் லெவலில் சொல்கிறோம். அதில் சிசி போர்டு பார்த்திங்கன்னா சார்ஜ் போர்டு சின்னதாக இருக்கும். சார்ஜ் போர்டு தான். ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா அதில் மேலே இருக்கிறது இது மதர் போர்டு நம்ம சொல்கிறோம். இது பேட்ரி இல்லையா, இது இதுதான் சார்ஜ் போர்டு. சிசி போர்டு சொல்லுவாங்க, இல்லை சப் போர்டுன்னு சொல்கிறது உண்டு. இதெல்லாம் அந்த சார்ஜ் கேபிள், சப் கேபிள்பாங்க. இதில் மெயின் போட்டுருப்பாங்க, இதுதான் சப்புன்னு போட்டிருப்பாங்க, தெரியுது இல்லையா. இது இந்த டைப் மாடல்லாம் லேட்டஸ்ட் இல்லையா. கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 இயர்ஸ் 2020க்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி டைப்பில் இருக்கும். சரியா. இப்போ இதெல்லாம் போயிடுச்சு இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஓல்டு ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி தூக்கி போட்டோம் இல்லையா. சரி, இப்போ வரதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சார்ஜ் போர்டெல்லாம் மாற்றலாம். இல்லை இதையே ரிவர்ட் பண்ண முடியும். இதெல்லாம் சார்ஜ் கனெக்டர்லாம் நீங்கள் மாற்றலாம். டைப் சி, இப்போலாம் எல்லாமே டைப் சி தான். கொஞ்சம் ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா டைப் பி வரும். அதோட பின் அவுட்டு எப்படி இருக்கும், டைப் பி வந்துச்சு சார் அதை மாற்றலாமான்னா பண்ண முடியும். அதுக்கு ப்ராக்டிக்கல் இங்கே எடுத்துக்கோங்க. ஸோ டைப் சிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை மாற்றலாம். இதுக்கும் ப்ராக்டிக்கல் உண்டு. இல்லையா சார் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு சார், தண்ணியெலாம் உள்ளே போயிடுச்சு, ரொம்ப பழசாகிடுச்சு சார், மாற்றிக்கலாம். இதையும் சர்வீஸ் பண்ண முடியும், இல்லையா மாற்றிக்கலாம். ஸோ மாடலை சொல்லி வாங்கிக்கலாம் நீங்கள். இது அந்த சிசி போர்டுக்கும் மெயின் போர்டு உள்ள கேபிள்ஸ் கனெக்ஷன்ஸு. அப்புறம் இந்த மாதிரி கேமரா, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டு கேமரா, இது பேக் கேமரா, 3 இருக்குது இதில். இது ஸ்பீக்கரு, ஏர் ஸ்பீக்கர்னாங்க. லவுட் ஸ்பீக்கர் இங்கே இருக்கும். லவுட் ஸ்பீக்கரு இதில் பேஸில் இருக்கும். ஸோ இந்த இதில் வச்சுருப்பாங்க. இது ஸ்பீக்கர் மாற்றுறது. ரிங்கிங் ப்ராப்ளம், சவுண்டு வரல, எனக்கு மீடியா வால்யூம் வரல, யூடியூப் பார்த்தேன் வீடியோ வரல, ஆடியோ வரல சார் சொல்கிறாங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி. இது தவிர வேறு என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன், வேறு வைப்ரேட்டர் மோட்டார், டச் பேடெலாம் இப்போ பார்த்திங்கன்னா காம்போவாக மாற்றிடுறாங்க. அப்புறம் ஆண்டனா ஸ்ட்ரிப்பு, இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பெல்லாம் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, ஒரு ஒயர் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா நெட் இருக்காது. அப்புறம் சார்ஜு கனெக்டர் தான் சொல்லியிருந்தேன். இது தவிர நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்புறம் சைடில் ஆன் ஆஃப் சுவிட்செல்லாம் இருக்கும். ஆன் ஆஃப் சுவிட்சு, இந்த பக்கம் வேல்யூம் சுவிட்செல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் மாற்றலாம். பேட்டரிலாம் எடுத்துக்குவாங்க. ஹார்ட்வேர் ட்ரைனிங்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சிப் லெவல் சாஃப்ட்வேர் போகிறோம். சாஃப்ட்வேருக்கு அப்புறம் சிப் லெவல். சரி, சிப் லெவலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த போர்டு எடுத்துட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு உள்ளங்கை அளவு தான் இந்த போர்டு இருக்குது. இது நீங்கள் பார்க்குறது சாம்சங்கு A20 அப்படிங்கிற மாடலு. இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு போர்டு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா இது எப்படி தான் கற்றுக்கிறது முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, இந்த போர்டில் இருக்கிற பார்ட்ஸஸில் முதல்ல தெரியணும். அப்புறம் பொதுவாக இந்த போர்டில் இந்த போர்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு பிளாக் டயக்ராம், ஒரு ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம். இந்த போர்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, இந்த போர்டில் என்னென்ன செக்ஷன் இருக்குது. செக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோனில், ஸோ பேசுகிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பேசுகிறது தான் ஃபோனு, 2 பேர் பேசுகிறது தான். அப்போ நெட்வொர்க் செக்ஷன்பாங்க. நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். நெட்வொர்க்னால் நம்ம சிம் கார்டு போட்டு பேசுகிறோம். ஸோ 2 பேரும் ஒரே டயத்தில் பேசுகிறோம் இல்லையா, அப்போ செக்ஷன்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டுலேயே இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஃபோன் ஒர்க் ஆகணும்னா பேட்டரி இருக்கணும். பேட்டரி வந்து ஸ்டோரேஜ் இல்லையா? இந்த பேட்டரியிலேருந்து வர கரண்ட்டு எங்கே போகும்? இந்த பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? வோல்டேஜ்னா என்ன? கரண்ட்டுனா என்ன? சார் கரண்ட்டுங்கிறீங்க, வோல்ட்டுங்கிறீங்க, நெட்வொர்க் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து சிப்பில் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் முறையாக கற்றுக்கணும். அதில் வந்து இந்த ட்ரெயினில் கொடுத்துட்றோம். இப்போ வந்து இந்த பேட்டரி வந்து கரண்ட் வந்து உள்ளே எங்கே போகும்? அதுக்கப்புறம் இது எப்படி வந்து எல்லா இடத்துக்கும் வந்து உங்களுக்கு சப்ளை ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? அதுக்கு சிப்புகள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதான் சிப் லெவலுங்கிறாங்க. சிப்புகள் நிறைய சிப்புகள் இருக்கும். இதில் வந்து எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் ஷீட், அதாவது ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு முடிச்சிருப்பாங்க. சில மாடலில் வந்து இது ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாடலை பொறுத்தவரை கொஞ்சம் சீலிங்காக இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் மிஷின் வந்துருச்சு இப்போ. இந்த இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீல் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து இந்த ஃப்ரேமு வந்து பார்த்திங்கன்னா இது பழைய மாடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண ஒரு மெட்டலில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அதை இந்த மாதிரி இருக்கும். அது ரிமூவ் பண்ணாலே உள்ள சிப்புகள் காம்பவுண்டெல்லாம் தெரியும். அது ஸோ இந்த மாதிரி இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பழைய மாடலில். இப்போ வர மாடலெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக சீல் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து சில பேர் இது எடுக்க முடியாது சார், இது ப்ளோர் பண்ணி எடுக்கணுமா, கஷ்டமாக இருக்குது, இல்லை சிப்பு டேமேஜ் ஆகிடுமா, போர்டு ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். இது வந்து கிரைண்டிங் மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து 2UUL, இது ஒரு சைனீஸ் மாடலு. இந்த மாடல் மூலமாக நம்ம இது எடுக்கலாம். இந்த மாடலை பொறுத்தவரை இந்த மாதிரியே இது உங்களோட மேனுஃபேக்சரரே இவங்களோட ஹோம் பேஜில் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பாருங்கள். இங்கே வந்து ட்ரெயினிங் எடுக்கும்போது இது மூலமாக வந்து இந்த ஃப்ரேம் எல்லாம் கட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த மிஷின் மூலமாக ஓகே. இந்த மிஷின் வந்து இதில் பிட்டெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த சிப்லெவல் பொறுத்தவரை இந்த செக்ஷன் எப்படி பார்க்குறது பார்ப்போம். இப்போ மொபைல் ஃபோன் போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணோம்னா அந்த பார்ட்ஸு ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த அந்த போர்டில் இருக்கிற சிப்புகள் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். அது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த கிளாஸ் சொல்கிறேன் என்னென்ன சிப்புகள் இருக்குன்னு. அந்த சிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ஃப்ரேம் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, சீல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில மாடல் இப்போ ரீசெண்டாக வர மாடலில் சாம்சங்கில், ஒரு சில ரெட்மி, கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோனுக்கெல்லாம் கொஞ்சம் சீல் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பழைய மாடலில் சொல்லியிருந்தேன் ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சில மாடலில் ரிமூவலாக இருக்கும். அந்த ரிமூவ் பண்ணால் தான் என்ன சிப்புன்னு தெரியும், எந்த செஷனில் ஃபால்ட்டு, எந்த சிப்பு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும். அது வந்து அதுக்கு வந்து அதை சீல் பண்ணியிருப்பாங்க. எல்லா சீலிங்கும் எடுக்க தேவையில்லை. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பர்டிகுலராக இந்த செக்ஷன் தான் ஃபால்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க் செக்ஷனில் இருக்குதுன்னா அந்த டைப் சீலிங் மட்டும் எடுக்கலாம். எனக்கு தெரியல சார் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுக்கு வந்து சில மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ட்ரெயினில் எடுப்போம். அடுத்த கிளாஸ் நான் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த மாதிரி இந்த சீலிங்கெல்லாம் ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி தான் சிப்புகளாக தெரியும். கருப்பாக தெரியுது இல்லையா? இந்த சிப்புகளில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சிப்புகள் இருக்குது. அது என்னென்ன டைப் சிப்பு, என்ன நேமு, அது எப்படி இருக்கும், அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுனா அடுத்தடுத்த கிளாஸ் நிறைய இருக்குது வீடியோஸ். இதில் ரெண்டாவது நீங்கள் நேர்லையும் கற்றுக்கும் போது ஒரு ஐடியா கொடுப்போம். இந்த வீடியோ வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறது தான் ஒழிய ஸோ முழுக்க நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு நேரடியாக வந்து ஒரு ட்ரைனிங் வந்து எடுத்து ஒரு லேபில் உட்காந்து ஒரு மைக்ரோஸ்கோப் உட்காந்துக்கிட்டு ஒரு ப்ளோயரு ஸோ ஒரு சால்டிங்கில் வச்சு உட்காந்து நீங்கள் அதை சர்வீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். ப்ராக்டிகல்ஸ் சரி வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகே தானே? அப்போ வந்து நம்ம லேப் ஒர்க் பண்ணணும். என்னென்ன லேபு டூல் இருக்குதுன்னு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இது மாதிரி இது ஓப்பனில் இருந்துச்சுன்னா என்னங்க இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஃப்ரேமெல்லாம் ஓப்பனில் இருக்குது. அந்த சிப்பெல்லாம் தெரியுது. சிப்பு தவிர வேறு என்னென்னா சின்ன காம்பவுண்டுகள், எஸ்எம்டி காம்பவுண்டுகள் சொல்லுவாங்க. ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோடு, இண்டக்டரு, அதாவது காயிலு, டிரான்சிஸ்டர், ஐசிகள், கிறிஸ்டல் ஆஸ்குலேட்டரு, அப்புறம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸில் உங்களுக்கு வரும். சரியா? இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸ் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது வந்து நேரடியாக எடுத்துக்கணும் நீங்கள். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்க முடியும். நேரடியாக பண்ணால் தான் உண்டு உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வீடியோ மூலமாக ஒரு ஐடியா தான் கொடுக்க முடியும். அதை வந்து முதல்ல சொல்லிடுறேன். நான் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டேன் சார், வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணுறேன்னா அது வந்து வாய்ப்பு கம்மி. ரொம்ப அது சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த சிப்புகள்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு
ரீபால் பண்ணுறதுக்குலாம் அடுத்தது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். அது செக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக வந்து ஒரு 6 செக்ஷனை பிரிக்கலாம் ஒரு போர்டை. இப்போ மதர் போர்டு வந்து ஒரு 6 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெட்வொர்க் செக்ஷன். இப்போ கால் பேசுகிறோம் இல்லையா, அவர் வந்து ஒய்ஃபை ஒயர்லெஸ்லாம் போடுறோம் ஒய்ஃபை. ஸோ வந்து ஹாட்ஸ்பாட்லாம் ஆன் பண்ணுறோம். அந்த நெட்வொர்க் செக்ஷன் அதுதான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு CPU செக்ஷன் ப்ராசஸிங் பண்ணுறது. நம்ம ஆர்எஃப் சிக்னல்ஸ்லாம் வந்து ஆடியோ உங்களுக்கு வந்து சிக்னலாக கன்வெர்ட் ஆகுதுக்குன்னா CPU செக்ஷன். அப்புறம் வந்து பவர் அண்டு சார்ஜ் செக்ஷன். இப்போ சார்ஜ் பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம், அப்புறம் வந்து ரெகுலேட் பண்ணுறோம் அந்த வோல்டேஜ்லாம், அதுக்கெல்லாம் வந்து பவர் செக்ஷனு. 4வது வந்து மெமரி செக்ஷன். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோம், ஆப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து மெமரி செக்ஷன். அதில் வந்து ரேம் ரோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக அடுத்தடுத்த கிளாஸில் வரும். அடுத்து வந்து ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, மெமரினா என்ன, பவர் செக்ஷன் என்னென்ன ஐசி இருக்குது, சிபிஐசி எப்படி இருக்கும், என்னென்ன டைப் ஆஃப் சிபிஐசி இருக்குது, எல்லாமே ஒன்று ஒன்றா படிச்சிக்கலாம். நெட்வொர்க் செக்ஷனில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்கும், நெட்வொர்க் செக்ஷனில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது, என்னென்ன ஐசி இருக்குது, எல்லாமே அடுத்தது கிளாஸில் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ செக்ஷனு. ஆடியோ செக்ஷன் நம்ம வந்து வாய்ஸ் கேட்குறோம், வாய்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம், இன்கமிங் அவுட் கோயிங், அப்புறம் வந்து மியூசிக்லாம் கேட்குறோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஐசிகளாக இருக்கும், அது வந்து ஆடியோ செக்ஷன். அப்புறம் டிஸ்பிளே செக்ஷன்னா டிஸ்பிளே வந்து நம்ம வியூ பார்க்குறோம், விசிபிள் கிராஃபிக்ஸ் அவுட்புட்டு, வீடியோ பார்க்குறோம், இமேஜ், டெக்ஸ்ட்டு, ஸோ அதெல்லாம் டிஸ்பிளே டச்செல்லாம் ஒரு செக்ஷனு வரும் சொல்லுவாங்க. மொத்தம் வந்து ஒரு இது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போர்டு தான், ஒரு சின்ன போர்டாக தான் இருக்கும். அதில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, பொதுவாக வந்து நல்ல ஒரு விஷயம் சொல்கிறத கேட்டுக்கோங்க. இந்த CPU செக்ஷன் வந்து மெமரி செக்ஷன் இருக்கு இல்லையா, CPU மெமரி, மெமரியில் அதில் நிறைய டைப் இருக்குது, சிபியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனால் வந்து CPU வந்து ஒரு CPU, அது 2 CPU இருக்கும். பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோனை பொறுத்தவரை ஒரே CPU போட்டிருப்பாங்க. ஆப்பிளில் பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S5 சீரிஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 CPU இருக்கும். அது வந்து எப்படின்னா CPU பொறுத்தவரை பேஸ்பேண்ட் CPU ஒன்று, அப்புறம் ஆப் CPU ஒன்று இருக்கும். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனு பொதுவாக வந்து ஒரு 15,000 20,000 வாங்குகிற ஃபோன் எல்லாமே ஒரே CPU தான் இருக்கும். அதனால் வந்து அது இங்கே குழப்பிக்க வேண்டாம், ஒரு CPU தான் வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்னால் 30,000 மேலே உள்ள ஃபோனெல்லாம் 2 CPU இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 சிப்பு பெருசாக இருக்குது பார்த்திங்களா, 2 சிப்பு பெருசாக ஜோடியாக இருக்கும். ஸோ அது வந்து ஒன்று CPU, ஒன்று மெமரி, அப்படி தான் எடுத்துக்கணும். இது பாருங்கள், இந்த போட்டோ பாருங்கள், ஸோ ஒன்று வந்து CPU, ஒன்று மெமரி கொடுத்துருப்பாங்க. 2 CPU சேர்ந்தாப்புல எந்த போர்டு எடுத்துக்குவாங்க. 2 CPU வந்து 2 இருக்கும், ஜோடியாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து CPU எடுத்துட்டேன். இது மெமரி. CPUவோட மெமரி தான் பெருசாக இருக்கும், CPU சின்னதாக இருக்கும், மெமரி தான் பெருசாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் இதில் எங்கே சார் இருக்குன்னா இதில் சீல் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக நெட்வொர்க் செக்ஷன். இது நெட்வொர்க் செக்ஷன்னா இந்த சீலிங் இருக்குது இல்லையா, அந்த சீலிங் பக்கத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு நெட்வொர்க் கேபிள் போத்துருதா, இந்த ஆண்டனா கேபிள், இது வந்து ஆண்டனா ஜாக். இந்த இடத்துல தான் நெட்வொர்க் செக்ஷன், நெட்வொர்க் ஷிப்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு நெட்வொர்க் எடுக்கலை சார், எனக்கு வந்து கால் பண்ணேன், கால் போகலை, கால் ரிசீவ் ஆகலை, எனக்கு நோ சிக்னல்னு வருது சார். அப்புறம் இந்த ஆண்டனா கேபிளை செக் பண்ணணும். இந்த ஆண்டனா கேபிள் வந்து இதில் இருக்கும், இங்கே இந்த பக்கம் சிசி போர்டில் கனெக்டாக இருக்குது. ஸோ இந்த கேபிள் கட்டானாலும் வராது தான், அந்த கேபிள் கனெக்டாக இருக்குது, ஆனால் வந்து எனக்கு செட்டு ஆனில் இருக்குது சார், எனக்கு நோ சிக்னல் வருதுன்னா, ஸோ வந்து எல்லாத்தையும் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்கெலாம் சரி பண்ணிவிட்டு, சிம்மெல்லாம் சரி செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா சிப்பில் ஃபால்ட்டுக்கு ஃபைன் பண்ணலாம். சிப்பை கைட்டி நம்ம வந்து சரி பண்ணலாம், க்ளீன் பண்ணுறது இல்லை மாற்றுறதுன்னா மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் வந்து நெட்வொர்க்குன்னு எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியலன்னா மேனுவல் யூஸ் ஆகும். மேனுவல் எப்படி யூஸ் பண்ணால் அடுத்த கிளாஸ் சொல்லித்தரேன். இது வந்து CPU எங்கே சார் இருக்குன்னா, இது வந்து இந்த பக்கம் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 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 மூடி வச்சுருக்காங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து வேறு ஏதாவது ஆடியோ செக்ஷன் அல்லது வேறு ஒய்ஃபை செக்ஷன் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. வேறு பவர் செக்ஷன் CPலாம் எங்கே இருக்குன்னா இது பின்னாடி இருக்கலாம். இந்த போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டு நான் ஆல்ரெடி ஸ்க்ரூ எடுத்துட்டேன், பின்னாடி காட்டுற பாருங்க. இது வந்து சாம்சங்கு A20 மாடல். இது பிரிச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது சிம்மு, இந்த பக்கம் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 பேஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது CPU வந்து ஹீட் ஆகும் இல்லையா, குவால்காம் CPU இது. அது என்ன சார் குவால்காம், அப்புறம் சொல்கிறேன். அது வந்து CPUவோட கம்பெனி, குவால்காம் மீடியாடெக் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி 2 சிப்பு பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் சூடாகுறதுனால பேஸ்ட் போட்டிருக்காங்க. அது சீலிங் முறை எடுத்துட்டேன். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த CPU இருக்கு இல்லையா, இந்த CPU மெமரி ஒன்றா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பவர் செக்ஷன் சொல்லலாம். பவர் செக்ஷன்னா நான் சொல்லிட்டேன், இந்த
பவர் அண்டு சார்ஜ் செக்ஷன். பவர் ஐசி ஒன்று இருக்கும், அல்லது சார்ஜ் ஐசி தனியாக வச்சுருப்பாங்க. சில ஃபோனில் வந்து ஒன்றா தான் இருக்கும். அது சார்ஜிங் கண்ட்ரோலு, சார்ஜ் செக்ஷன், அப்புறம் பவர் செக்ஷனு. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பிஎம்ஐ செக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து இந்த பக்கத்தில், இது மோஸ்ட்லி இந்த சிபி இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் தான் இருக்கும். அது பக்கத்தில் தான் இருக்கும் அது. சார் இல்லை சார், எனக்கு ஐடென்டி பண்ண முடியல சார்னா மேனுவலில் பார்க்குறோம். இல்லை இந்த சீலிங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஐசி இருக்கும். அந்த ஐசியை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஐசியோட நம்பர்லாம் இருக்கும், அதை வந்து சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பிஎம்ஐசி நம்பர் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த ஃப்ரேமை கைட்டினா தான் தெரியும் அது ஐசி எப்படி சார் இருக்கும், என்ன ஐசி அது எப்படி கைட்டுறது, ரொம்ப சின்னதாக இருக்குது, இதெல்லாம் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகப்பட வேண்டாம். அதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணலாம், லீட் ஃப்ரீ பேர் யூஸ் பண்ணலாம். நம்ம அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கப்படும். இந்த சரிங்க எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். அது நான் வேறு ஒரு போல் எடுத்து வச்சுருக்கேன், அதில் காட்டுற 2 சிப்பு பெருசாக இருக்குது சார் ஜோடியாக அப்படின்னா அதுதான் வந்து சிபிஎம் மெமரி. பெருசாக இருக்குது வந்து மெமரி, பெருசாக இருக்குது மெமரிம்பாங்க, சிறுசாக இருக்குது வந்து கொஞ்சம் சிபிஎம் வந்து. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்னால் வாட்டர் டேமேஜ் ஆகாததுக்காக ஒரு பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது மேலே இருக்கிற சீலிங்கை நான் எடுத்திருக்கேன். இது பக்கத்தில் தான் இருக்குது தான் பிஎம் செக்ஷன். இதான் பவர் செக்ஷன் வரும் இல்லையா, அது வந்து பவர் அண்டு சார்ஜ் செக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. இது பவர் செக்ஷன், இது வந்து செக்ஷன். பவர் செக்ஷன் பக்கத்தில் நிறைய காயில் இருக்கும். இந்த காயிலெலாம் அது என்ன சார் காயிலுங்கிறீங்க அப்படின்னா அது அடுத்த கிளாஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இதான் பவர் செக்ஷன். இதுக்கு வந்து ஒரு டைமர் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த டைமர் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்கும். அது ஸோ இதுக்கு வந்து டைமர் சர்க்யூட்டு சொன்னோம் இல்லையா, டைமர் சர்க்யூட் பொறுத்தவரை இதில் வந்து ஒரு சின்ன இது மாதிரி ஒரு காம்பவுண்ட் வச்சுருப்பாங்க. இது பேர் கிறிஸ்டல் ஆஸ்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 26 மெகாஹெர்ட்ஸு அல்லது 36 கிலோஹெர்ட்ஸ் 34 கிலோஹெர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டைமர் சர்க்யூட்டு இது உள்ளே இருக்கும். அதுக்கான கிளாக் பல்சஸ்லாம் இதுலேருந்து ஜென்ரேட் ஆகும் மாதிரி வச்சுருப்பாங்க. இது பக்கத்தில் இது இருந்தால் இது வந்து பிஎம்ஐசி பவர் செக்ஷன் எப்படி சொல்லுவாங்க, பவர் செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தவிர வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ செக்ஷன் பொறுத்தவரை அந்த ஆடியோ ஐசிங்கிறது பார்த்திங்கன்னா அது இப்போ வரது கிடையாது, சில செல்ஃபோனில் மட்டும் இருக்கும். அது இந்த ஆடியோ ஐசி செக்ஷன் வந்து ஆடியோ ஐசிஸ் இந்த பவர் செக்ஷனில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதுக்குள்ளேயே இருக்கும் அது. ஓகே, அவங்களுக்கு மைக் சிக்னல்லாம் இருந்தாலும் சரி, ஸ்பீக்கர் சிக்னல் இருந்தாலும் இதிலேருந்து தான் சென்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து சிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது இந்த சிப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சிப்புகள் முன்னாடி இந்த போர்டு வந்து எப்படி நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, இந்த செக்ஷன் சொல்லியிருந்தேன். காம்பவுண்டை ஐடென்டி பண்ணணும். காம்பவுண்டை ஐடென்டி பண்ணலை, ஜஸ்ட் இந்த ஏன்னா மூடி இருக்குது, இந்த மூடி இருக்குது, அந்த மூடி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த மூடி தான் சீலிங்கு. அந்த சீலிங் எப்படி இருக்குதுன்னு அது பெரிய வேலை. அது வந்து ஒரு ஸ்டெப்பு. அது ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம், செல்ஃபோனை பிரிச்சுட்டிங்க. அப்புறம் என்ன பண்ணுறோம், எல்லாம் ஸ்டிப்பெல்லாம் மூடி இருக்குது சார் தெரியலனா சீலிங் எடுக்கிறோம். பழைய மாடலில் சீலிங் ஈஸியாக எடுத்துடலாம், கையால் வந்துடுது. புது மாடலில் ட்ரில் மிஷின் வச்சு எடுக்கிறோம். இது மாதிரி கிரைண்டிங் மிஷின் வச்சு நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த மாதிரி செக்ஷன் என்னென்ன செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார் இப்போ செக்ஷன் மூடி இருந்துச்சா, எனக்கு ஐசி தெரில அப்படின்னா இந்த 2 ஐசி இருந்துச்சுன்னா அது சிபிஎம் மெமரி செக்ஷனு, இது பவர் செக்ஷனு. மற்றது வந்து நான் சொன்ன நெட்வொர்க் செக்ஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, நெட்வொர்க் செக்ஷன் வந்து இந்த மாதிரி இந்த ஆண்டனாவோட ஜாக் இருந்துச்சுன்னா இந்த ஏரியா தான் ஆண்டனா செக்ஷனு அப்படின்னு ஒரு பிளாக் மாதிரி இருக்கும் அது. சரியா? இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க வரோம்னா, அடுத்த கிளாஸில் இப்போ வந்து இந்த செக்ஷன் சொல்லியிருந்தேன். எனக்கு இன்னும் டீப்பாக இன்னும் சொல்லலாம். பொதுவாக சொல்கிறேன், இது வேணால் இது வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு சின்ன போர்டு தான், ஒரு ஸ்மால் போர்டு தான். இதில் நீங்கள் கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்லிமிட்டடாக இருக்கும், எவ்வளோ வேணுமாலும் கற்றுக்கலாம். அதை வந்து நீங்கள் இது என்ன சார் தியரியாக போகுதா இல்லை ப்ராக்டிக்கலாக போகுதா அப்படின்னா, உங்களுக்கு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். தியரிங்கிறது என்னென்னா அது பக்கமாக வந்து எழுதுறது தான், நோட்டில் எழுதுங்க வரைங்க, அது வேறு. ஆனால் வந்து ஒரு நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு போர்டு வந்து அதோட அமைப்பு எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது தெரிஞ்சால் தான் உங்களால் சர்வீஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு தேரியாக அடிப்பீங்களா, அது வேண்டாம், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, எனக்கு வேண்டாம், போர் அடிக்கும். தியரி என்ன வேறு, தியரிங்கிறது படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது தான். உட்காந்து எழுதுங்க, பக்கமாக எழுதுங்க, பக்கமாக வரைங்க, அதுதான் தியரி. மனப்பாடம் பண்ணுங்க, அது வந்து தியரி. பெரிய புக்கை கொடுத்து படிங்க, பார்த்துட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க, அது வந்து வேறு. இது வந்து தியரி கிடையாது. ஸோ வந்து ஒரு போர்டோட அமைப்பு அது எப்படி இருக்குது, எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நம்மளாம் வந்து இப்படி கற்றுக்கிறதுனா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
இந்த போர்டோட அமைப்புலாம் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். சரியா? இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்டோட லேயர் பற்றி நான் அடுத்தது சொல்லப் போகிறேன். லேயர் பற்றி சொல்லப் போகிறேன். லேயர்னால் என்ன அடுத்த கிளாஸ் சொல்கிறேன்.